குடைக்கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே மழைக்குதவும் பெருங்கப்பின் மனைக்கிழத்தியார் தம்பால் இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல் இழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். இங்குதான் பெரிய புராணத்தினுடைய மேன்மை பளிச்சென தெரிகிறது. நமது சமயத்திலே ஒரு கோட்பாடு உண்டு. புத்து என்பது ஒரு நரகம். பெற்றோரையும் பெண்குலத்தாராகிய முன்னோரையும் புத்து எனும் நரகத்திலே புகவிடாமல் தடுப்பவரே புதல்வர். அதனாலே அவர் புத்திரர் எனப்படுவார். புத்து எனும் நரகத்துக்கு பெற்றோரை புகவிடாமல் தடுப்பவர் புத்திரர். கவனியங்கள், இங்கே பெண்ணை பற்றி சொன்னார். இவர் என்ன நரகத்திலே புகவிடாமல் தடுப்பது? சொர்க்கம் எங்களுக்கு வேண்டாம், பொன்னுலகமாகிய இறைவன் சிவனுலகத்துக்கு எங்கள் தந்தையை கொண்டு சேர்ப்போம் என்று சூழ்நிலைப்பது போல ஒரு பெண் கொடியை பெற்றெடுத்தாராம் பெரியவர் மானக்கஞ்சாரர். அந்த அம்மையை பற்றி சொல்லும் பொழுது திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் என்கிறது பெரிய புராணம். இவருடைய பெருமை என்னவோ என்ன தெரியுமோ? தந்தையாகிய மானக்கஞ்சாரருக்கு முக்தியை கொடுத்தவர். கொள்வர், அதாவது கணவராகிய கலிக்காமருக்கு முக்தியை கொடுத்தவர் இவர் தான். பிறந்த வீட்டுக்கு மட்டும் பேரின்பத்தை தாராமல் புகுந்த வீட்டுக்கும் பேரின்பத்தை தந்தவர் இந்த பிராட்டியார். கலிக்காமர் தேவியார் மானக்கஞ்சாரர் திருமகளா.